அனைவருக்கும் வணக்கம். கழுதைக்கும் புழுதிக்கும் சரி கழுதைக்கும் புலிக்கும் வந்து வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் அப்படின்னா, புல்லின் நிறம் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லுது கழுதை. ஆனால் வந்து புலி வந்து இல்லை, புல்லோட நிறம் வந்து பச்சை தான், நீ எப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பயங்கர வாக்குவாதம். ஆனால் கழுது ஒத்துக்கவே இல்லை. சரி வாங்க சிங்கராஜாட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சிங்கராஜாவை பார்க்க போகிறாங்க. கழுது சொல்லுது, ராஜா ராஜா புல்லின் நிறம் ப்ளூ தானே அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சிங்கராஜா வந்து கழுதைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுறாரு. கழுதை சொன்னதான் கரெக்டு, புலிக்கு வந்து 5 நாள் மௌன விரதம், யார்ட்டையும் பேசக்கூடாது, இதை தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அப்புறம் புலி வந்து 5 நாள் பேசாமே இருக்குது. கழுதைக்கு ஒரே குசி, நான் சொன்னதான் கரெக்டுன்னு பாட்டு பாடிட்டு போயிடுது அது வீட்டுக்கு. அப்புறம் 5 நாள் கழித்து புலிக்கு வந்து சரி ராஜாட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா நீங்கள் வந்து அறிவான ராஜா தானே, ஒரு ஞானமுள்ள ராஜா, நீங்கள் இப்படி தீர்ப்பு வழங்கலாமா, புள்ளி நிறம் பச்சை தானே, நீங்கள் கழுத ப்ளூன்னு சொன்னதுக்கு ஆமான்ட்டிங்க, எனக்கு வேறு தண்டனை கொடுத்துட்டீங்க 5 நாளாக மௌன விரதம். ஆமாம், நான் உனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தேன்னு தெரியுமா, நீ வந்து திறமையான ஆள், புத்திசாலி, ஒரு முட்டாள்கிட்ட போய் உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணியிருந்துருக்கிற, ஒரு முட்டாள்கிட்ட போய் நீ வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கிற, அதுக்கு தான் நான் வந்து தண்டனை கொடுத்தேன். நம் நேரம் எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கு தெரியாதா, கழுத முட்டாள் உனக்கு தெரியுமில்ல, நீ சொன்னது கழுது ஒத்துக்கல, அதுக்கப்புறம் நீ அதுக்கிட்ட எதுக்கு வீண் பேச்சு உனக்கு, அதுக்கு தான் உனக்கு நான் தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார்? சிங்கராஜா. இந்த கதை இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம டைம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.